தன்னுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்படாம ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே வாழ்ந்த அந்த பெண் இயேசுவிடத்தில் வரும்போது, இயேசுவும் அந்த பெண்ணை நியாயம் தீர்க்காம அவளை மன்னிச்சு அனுப்புன அந்த சம்பவத்தோட வீடியோல ஒரு பகுதியை உங்களோட சேர்ந்து நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க அதை பார்ப்போம். அவள் இங்கு என்ன செய்கிறாள்? எனக்கு தெரியாது. இவள் என்ன செய்கிறாள்? இவர் மெய்யாகவே தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற இவள் யார் என்று அறிவார். இவளுடைய பாவ வாழ்க்கை எப்படிப்பட்டதென்றும் அறிந்திருப்பார். இந்த ஸ்திரீ யார் என்று அறிவேன் சீமோனே. இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தலைமுடியினால் அவைகளை துடைத்தாள். நீ எனக்கு முத்தம் செய்யவில்லை. இவளோ வந்ததிலிருந்து என் பாதங்களை ஓயாது முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதால் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. என்ன? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோட போ. யார் இந்த மனிதன்? வீடியோ பார்த்தீங்களா? இயேசு அந்த பெண்ணுக்கு சொன்ன அதே காரியத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு சொல்றாரு. இயேசு நமக்கு மன்னிப்பு கொடுத்து நம்ம அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுவிக்கிறார். இன்னைக்கு விடுதலையானது நீங்க தானே? உங்க பேரையோ இல்ல நீங்க எதுல இருந்து விடுதலையானீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறோம்.